இன்றைக்கி என்ன நாள்னா ஆக்சுவலாக ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. இன்றைக்கி தான் இந்த ஒரு கதையை சொன்னால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து சைரா பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்குமான்னு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. சத்தியமாக கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் முழுக்க சைரா பிறக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, குலை கூடு கட்டியிருக்கு, தேனு கூடு கட்டியிருக்கு, வயிறு சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, இப்படி நிறைய கதைகள் சொல்லி நாங்கள் கன்ஃபார்மாக 10 மாதமாக நாங்கள் ஃபிக்ஸாக இருந்தது வந்து எங்களுக்கு வந்து ஆம்பளை பையன் தான் பிறக்கும். ஸோ அதை தான் வந்து நாங்கள் ரொம்ப தீர்மானமாக இருந்தோம். பட் அந்த ஒரு செகண்டில் தான் சடனாக கொண்டு பார்த்தா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு என் கையில் கொண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் ஆம்பளை குழந்தைன்னு சொன்னாங்க, நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன்னு. பட் அதுக்கப்புறவு வளர்க்க ஆரம்பித்து இந்த 2 வருஷம் சைரா வளர்ந்து அவள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவளுக்காக நான் செஞ்ச விஷயங்கள், அவளுக்கு என் மேலே இருக்க பாசம், எனக்கு அவளுக்கு மேலே இருக்க பாசம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அகெயின் ஒரு குழந்தை பிறந்தா தெரியல. பட் அப்படி ஒரு சான்ஸ் அகெயின் ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக மறுபடியும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கன்னு அவ்வளோ ஆசைங்க உண்மையாகவே. ஸோ அந்த அளவுக்கு இந்த பெண் குழந்தை மேலே அவ்வளோ ஒரு லவ், சத்தியமாக அந்தளவுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மறுபடியும் குழந்தை பிறந்தால் கூட ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட இந்த நாளுக்கு சைராவுக்கு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.